இன்றைக்கி இந்த வீடியோவில் மிக முக்கியமான ஒரு ஜோதிட தாள்களை தான் மேச ராசிக்காரங்களுக்கு பார்க்க போகிறோம். என்ன ஜோதிட தாள்கள் பார்க்க போகிறோம் அப்படிங்கிறது தம்ப்நெயிலில் பார்த்துருப்பீங்க. இருந்தாலும் இன்ட்ரோவில் உங்களுக்கு சொல்லிடுறேன். மேச ராசிக்காரங்களுக்கு இப்போ ஆங்கில மாதத்தில் 8வது மாதமான ஆகஸ்ட் மாதமானது பிறக்க போகுது. ஆகஸ்ட் மாதத்தில் கிரகங்களுடைய மாய்ச்சினால் உங்களோட ராசிக்கு என்ன நடக்குங்கிற பலன்களை சொல்ல போகிறேன். அதாவது இந்த வீடியோவில் ஆகஸ்ட் மாத ராசி பலனை உங்கள் ராசிக்கு சொல்ல போகிறேன். ஒரு மாதத்துக்கு நீங்கள் லட்சாதிபதியாக இருப்பீங்களா, இல்லை உங்களுக்கு பண விஷயத்தில் ஏதாவது விரைய வருமா, இல்லை வேறு ஏதாவது தொந்தரவா அப்படிங்கிறது எல்லாமே இந்த வீடியோவில் எக்ஸ்பிளைன் பண்ண போகிறேன். ஸோ உங்களோட ராசிக்கு ஜாக்பாட் இருக்கா இல்லையா என்பதை வீடியோவை ஃபுல்லாக பார்த்து தெரிஞ்சுக்குங்க. ஸோ மேச ராசிக்காரங்க இந்த ஒரு வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். ஃபஸ்ட்டு ஆகஸ்ட் மாதம் என்னெல்லாம் கிரக பயிற்சி நடக்க போகுதுங்கிறத விவரமாக ஷேர் பண்ணுறேன். இந்த ஆண்டு பிறந்ததே தெரியல, 7 மாதம் கம்ப்ளீட் ஆகி 8வது மாதம் ஸ்டார்ட் ஆகிருச்சு. ஸ்டார்ட் ஆன 8வது மாதம் நம்மளுக்கு சாதகமாக பாதகமாங்கிறத தெரிஞ்சுக்கிறது ரொம்ப நல்லது. ஸோ முதல்ல ஆகஸ்ட் மாதம் கிரக பயிற்சிகள் என்னெல்லாம் நடக்க போகுதுங்கிறத உங்களுக்கு புள்ளி விவரத்தோடு ஷேர் பண்ணுறேன். அதுக்கப்புறம் ஆகஸ்ட் மாதம் உங்களுக்கான பலன் என்ன கிடைக்குங்கிறத பார்க்கலாம் வாங்க. ஆகஸ்ட் மாதத்தில் பல ராஜயோகங்கள் உருவாகக்கூடிய கிரக பயிற்சிகள் இந்த ஆண்டு நிகழ இருக்கு. இந்த மாற்றம் எல்லா ராசிக்காரங்களையுமே அதிர்ஷ்டசாலிகளாக்கும். ஆகஸ்ட் மாதம் அதிர்ஷ்ட ராசிக்காரங்கள்னு உங்களை நீங்களே பெருமிதம் சொல்லிக்கிற அளவுக்கு நிறைய கிரக பயிற்சிகள்லாம் இருக்குது. ஆக்சுவலி நம்மளுடைய ஜோதிட கண்ணோட்டத்தில் ஆகஸ்ட் மாதம் மிகவும் சிறப்பானதாக இருக்குது என்று சொல்லலாம். ஏன்னா ரக்ஷபந்தன், ஜென்மாஷ்டமி, ஆடிப்பெருக்கு, வரலட்சுமி விரதம், விநாயகர் சதுர்த்தி இந்த மாதிரி உள்ளிட்ட பல முக்கிய பண்டிகைகள் இந்த மாதத்தில் கொண்டாடப்படுது. அதனால் இந்த மாதம் நம்மளுக்கு ஜோதிட ரீதியாக சிறப்பு வாய்ந்தது என்று சொல்லலாம். இது தவிர சூரியன், புதன், சுக்கிரன், சனி ஆகியவை ஆகஸ்டில் சிறப்பு நிலைகளில் இருக்கிறாங்க. மேலும் குரு, ராகு, கேது, செவ்வாய் ஆகிய கிரகங்களுடைய சஞ்சாரமும் இருக்குது. ஸோ இந்த கிரகங்களுடைய சஞ்சாரம் எப்படி இருக்குது என்பதை பற்றி ஃபஸ்ட்டு தெரிந்து கொள்ளுங்கள். அதன் பிறகு உங்கள் ராசிக்கு ஆகஸ்ட் மாத ராசி பலனை தெளிவாக பார்க்கலாம். ஃபஸ்ட்டு ஆகஸ்ட் மாதத்தில் கிரகநிலைகள் பார்க்கலாம் வாங்க. ஆகஸ்ட் இந்த 2025 மாதம் ஜோதிட ரீதியாக மிகவும் முக்கியமான மாதமாக இருக்குது. சூரியன், புதன், சுக்கிரன் ஆகிய கிரகங்களுடைய ராசி மாற்றங்கள் இந்த மாதம் முக்கியத்துவம் பெறுது. சில ராசிக்காரங்களுக்கு இது மிகவும் அதிர்ஷ்டமாக இருக்கிறதுக்கு இந்த கிரகங்களே காரணம். ஃபஸ்ட்டு சூரியன் சொல்கிறேன். ஆகஸ்ட் மாதத்தில் முதல் பாதையில் சூரியன் கடக ராசியில் சஞ்சரிப்பார். ஆகஸ்ட் 17, 2025 அன்னைக்கு சூரியன் கடகராசியிலிருந்து தனது சொந்த ராசியான சிம்ம ராசிக்கு பயிற்சி ஆவார். சிம்ம ராசிக்கு பயிற்சி ஆகும்போது பலம் சேர்க்கும் இந்த ஆகஸ்ட் மாதத்துக்கு. அதுக்கப்புறம் புதன், சுக்கிரன், செவ்வாயுடைய சஞ்சாரம். ஜூலை 18, 2025 அன்னைக்கு கடகராசியில் வக்ர பயிற்சி அடைந்த புதன் ஆகஸ்ட் 11, 2025 வரை வக்ர நிலையிலே இருப்பார். அப்புறம் ஆகஸ்ட் 3, 2025 அன்னைக்கு புதன் பகவான் கலஸ்தரஸ்தானத்திலிருந்து தனுசு ராசிக்கு அஷ்டமஸ்தானத்துக்கு மாறுவார். அப்புறம் ஆகஸ்ட் 30, 2025 அன்னைக்கு புதன் கடகராசிலேருந்து சிம்ம ராசிக்கு பயிற்சி அடைகிறாரு. புதன் சிம்ம ராசியில் அப்புறம் பயிற்சி ஆகினதுக்கு பின்னாடி 2025 செப்டம்பர் 15 வரைக்கும் சஞ்சரிப்பார். புதனே இத்தனை முறை இந்த ஒரு மாதத்தில் பயிற்சி ஆக போகிறாரு. அப்புறம் சுக்கிரன் இந்த ஆகஸ்ட் 2025 மிதுனத்திலிருந்து கடகராசிக்கு பயிற்சி அடைகிறாரு. அப்புறம் செவ்வாய் இந்த ஆகஸ்ட் மாதம் முழுவதும் ஒரு குறிப்பிட்ட ராசியில் சஞ்சரிப்பார். கடகராசிக்கு 3வது வீட்டில் செவ்வாய் இப்போ சஞ்சரிப்பது நல்ல பலனை தரும் என்று கூறப்படுகிறது. அப்புறம் இந்த கிரகங்களை தொடர்ந்து குரு, சனி, ராகு, கேதுவுடைய சஞ்சாரமும் இருக்குது. குரு பகவான் மிதுன ராசியில் சஞ்சரிப்பார். ஆகஸ்ட் 13 வரை குருவின் நட்சத்திரத்தில், அதாவது குருவினுடைய பார்வையில் நல்ல பலன் கிடைக்கும். அப்புறம் ஆகஸ்ட் 13 வரை ராகுவின் நட்சத்திரத்திலையும் அதன் பிறகு குருவின் சொந்த நட்சத்திரமான புனர்பூசத்தில் இருப்பார். இது ஒரு கலவையான பலன்களை கொடுக்கும். ஆகஸ்ட் 13க்கு பிறகு குருவின் பலன்கள் உங்களுக்கு சிறப்பாகவே இருக்கும். அப்புறம் சனி பகவான் மீன ராசியில் சஞ்சரிப்பார்.
ஆகஸ்ட் 3 வரை கேதுவின் துணை நட்சத்திரத்திலும் அதன் பிறகு புதனுடைய துணை நட்சத்திரத்திலும் சனி இருப்பார். ஆனால் ஆகஸ்ட் 3க்கு பிறகு சில சாதகமான பலன்களை சனி கொடுக்க இருக்கிறார். அப்புறம் ராகு வந்து கும்ப ராசியில் சஞ்சரிப்பார். குரு ராசியில் ராகு இருப்பது பொதுவாக சாதகமான பலனை தரும். அப்புறம் கேது சிம்ம ராசியில் சஞ்சரிப்பார். ஆகஸ்ட் 4 வரை கேது தனது சொந்த துணை நட்சத்திரத்திலும் அதன் பிறகு புதனின் துணை நட்சத்திரத்திலும் இருப்பார். இதுவும் கலவையான பலன்களை கொடுக்கும். ஸோ இந்த மாதிரிலாம் கிரகங்கள் பார்த்திங்கன்னு வச்சுக்கோங்களேன் இந்த ஆகஸ்ட் மாதம் பயணம் செய்ய போகுது. இதில் விபரீத ராஜயோகம், கஜலட்சுமி ராஜயோகம், லக்ஷ்மி நாராயண யோகம்லாம் உருவாகுது. ஆகஸ்டில் கிரகங்களுடைய ராஜாவான சூரியன் கடகராசியில் இருந்து பின்னர் ஆகஸ்ட் நடுப்பகுதியில் சூரியன் சிம்ம ராசிக்குள் நுழைவார். சுக்கிரன் மிதுனம் மற்றும் கடகராசியில் இருப்பார். மேலும் செவ்வாய் கன்னி ராசியில் இருப்பார். மேலும் சனி மீன ராசியில் வக்ரகதியில் இருப்பார். புதன் பயிற்சி அடைந்து பின்னர் மறையும். இவ்வாறு அனைத்து கிரகங்களுடைய நிலையும் மாறும். இது பல நல்ல மற்றும் கெட்ட யோகங்களை உருவாக்கும். அதில் விபரீத ராஜயோகம், கஜலட்சுமி ராஜயோகம், லக்ஷ்மி நாராயண யோகம் ஆகியவற்றை உருவாக்கும். இப்போ ஆகஸ்ட்டில் ஃபுல்லாக என்ன நடக்குங்கிறத சொல்லிட்டேன். இப்போ இதனோட அடிப்படையில் உங்கள் ராசிக்கு ஆகஸ்ட் மாதம் என்ன பலன்கிறத பொதுவாக சொல்கிறேன். அதுக்கப்புறம் டீப்பாக என்னங்கிறத எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். மேச ராசிக்காரங்களுக்கு 7.5 சனியின் முதல் 2.5 ஆண்டுகள் நடக்கிறது. ஆனால் இந்த நேரத்தில் சனி வக்ரகதியில் இருப்பதால் அதன் தீய விளைவுகள் உங்களுக்கு குறையும். நீங்கள் வேலையில் வெற்றி பெற தொடங்கணும்னு நினைக்கக்கூடியது நடக்கும். முதலீடுகளில் நிதி லாபம் உங்களுக்கு கிடைக்கும். சிக்கிய பணம் உங்களுக்கு கிடைக்கும். காதல் வாழ்க்கையும் நன்றாக இருக்கும். பொருளாதாரத்தில் முன்னேற்றம் இருக்கும். இந்த மாதிரி பொதுவாக பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் உங்களோட ராசிக்கு அதிர்ஷ்டம் என்பது குறிப்பிடப்படுது. டீப்பாக உங்களுக்கு இப்போ என்னங்கிறத சொல்கிறேன். மேஷ ராசி அஸ்வினி பரணி கார்த்திகை 1ஆம் பாதத்தில் பிறந்தவங்க உங்களுக்கான பலனை இந்த வீடியோவில் தெரிஞ்சுக்குங்க. ஃபஸ்ட்டு மேஷ ராசி அஸ்வினியில் பிறந்தவங்களுக்கு ஷேர் பண்ணுறேன். மேஷ ராசி அஸ்வினியில் பிறந்தவங்களுக்கு இந்த மாதம் தொழில் வியாபார தொடர்பான பயணங்கள் மேற்கொள்ள வேண்டியது இருக்குது. அதுக்கப்புறம் இனிமையான பேச்சின் மூலம் வாடிக்கையாளர்களை தக்க வைத்து கொள்ளலாம். அப்புறம் உத்தியோகத்தில் இருப்பவர்களுக்கு அலுவலக பணி தொடர்பாக அலைச்சல்கள் இருக்குது. சக ஊழியர்களுடைய ஒத்துழைப்பு கிடைக்கும். ஒத்துழைப்பு இருக்கிறதுனால அலைச்சல் இருந்தாலும் பயப்பட வேண்டாம். அதுக்கப்புறம் அரசியல் துறையில் இருக்கிறவங்களுக்கு இறுக்கமான நிலைகள்லாம் மாறும். மேலிடத்திற்கும் உங்களுக்கும் கருத்து வேற்றுமை உண்டாகலாம். அதனால் அதில் மட்டும் கவனம் தேவை. பண விஷயத்தில் நிதானத்தை கடைபிடிப்பது நல்லது. மாணவர்களுக்கு மற்றவர்களோடு பழகும்போது கவனமாக இருப்பது நல்லது. கல்வி பற்றிய மனக்கவலை ஏற்பட்டு விலகும். ஸோ கல்வி பற்றிய மனக்கவலை ஏற்பட்டு விலகும்போது கல்வியில் அதிக அக்கறை காட்டணும் என்பது குறிப்பிடப்படுது. ஸோ அஸ்வினியில் பிறந்த மேச ராசிக்காரங்களுக்கு இந்த மாதிரி தான் ஆகஸ்ட் மாதம் இருக்கும். இதற்கேற்ப நடந்துக்குங்க. நெக்ஸ்ட்டு பரணியில் பிறந்த மேச ராசிக்கு சொல்லப்பட்டிருக்கு. இந்த மாதம் குடும்பத்தில் உங்களுடைய பேச்சுக்கு எதிர்பேச்சு பேசியவர்கள் அடங்கி விடுவாங்க. கணவன் மனைவிக்கிடையே மகிழ்ச்சிகள் நீடிக்கும். பிள்ளைகள் தொடர்பான காரியங்கள் செய்து முடிக்க அலைய வேண்டியது இருக்குது. உங்களுடைய செயல்களுக்கு இருந்த முட்டுக்கட்டைகள் இந்த டைம் விலக போகுது. நீங்கள் எதிர்பார்த்த உதவிகள் உங்களுக்கு கிடைக்கும். பணவரவு கூட உங்களுக்கு கூடும். பணவரவு கூடும்போது அந்த பணவரவை மிஸ் பண்ணாமல் சேமிக்க பாருங்கள். அப்புறம் நண்பர்கள் உறவினர்களோடு இந்த மாதம் கவனமாக பேசி பழகுவது நல்லது. பெண்களுக்கு கூட மனதில் வீண் குழப்பம் ஏற்பட்டு நீங்கும். ஸோ முன்கோபத்தை குறைப்பது நன்மை தரும். கலைத்துறையில் இருக்கிறவங்களுக்கு கூட கூடுதலாக உழைக்க வேண்டியது இருக்குது. உங்களுடைய வேலையை கண்டு மற்றவர்கள் பொறாமைப்படுவாங்க. ஸோ கடன் பிரச்சனை தீரும். சொல்வதில்லை உயரும். அதாவது சொல்வதில்லை உயரும்னா நீங்கள் சொல்லக்கூடிய சொல்லு உங்களுக்கு வெற்றி கொடுக்கும். ஸோ இந்த மாதிரி தான் உங்களோட நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு பலன் கிடைக்குங்க. ஃபைனலாக கார்த்திகை 1ஆம் பாதத்தில் பிறந்த மேசராசிக்கு சொல்லப்பட்டிருக்கு. உங்களுக்கு வரக்கூடிய இந்த மாதம் மாணவர்களுக்கு கல்வியில் திறமையானது வெளிப்படும். கல்வியில் வெற்றி பெற தேவையான உதவிகள் கிடைக்கும். புதிய முயற்சிகளை இந்த மாதம் தள்ளி போடுவது நல்லது. காரிய தடை தாமதம் வீண் அலைச்சல் உண்டாகும். மெயினாக மனக்கவலை ஏற்பட்டு நீங்கும். எதிர்பாராத செலவு ஏற்படும். அதனால் ஒவ்வொன்றும் பார்த்து நீங்கள் பண்ணும் என்பது குறிப்பிடப்படுது. உத்தியோகத்தில் இருப்பவர்களுக்கு பணிபுரியக்கூடிய இடங்களில் எச்சரிக்கையாக இருப்பது நல்லது.
குறிப்பாக எந்திரங்களை இயங்கும்போது கவனம் தேவை. மேலிடத்தின் மூலமாக உங்களுக்கு நடக்க வேண்டிய காரியங்கள் தாமதம் ஏற்படலாம். குடும்பத்தில் குதூகலமான சுப பலன்கள் ஏற்படும். கணவன் மனைவிக்கிடையே பந்தபாசம் அதிகரிக்கும். குழந்தைகள் மூலம் மனமகிழும்படியான சூழ்நிலை உருவாகும். ஸோ கார்த்திகை 1ஆம் பாதத்தில் பிறந்தவங்களுக்கு இந்த மாதிரியான பலன் கிடைக்கும். இதற்கேற்ப நடந்து பலன் பெறுங்க. ஸோ நட்சத்திரத்துக்கேற்ப உங்கள் ராசிக்கு என்னங்கிறத தெளிவாக ஆகஸ்ட் மாதத்துக்கு சொல்லிட்டேன். சொன்னதை முழுசாக இந்த வீடியோவில் தெரிஞ்சிருப்பீங்க. தெரிஞ்சதுக்கேற்ப நடந்து பலன் பெறுங்க. உங்களோட ராசிக்கு நீங்கள் இந்த வீடியோவில் பார்த்து பயனடைஞ்சிங்கள, அதே போல் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலியில் இருக்கிறவங்களும் இதை பார்த்து பயனடையணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா வீடியோ லைக் பண்ணி உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலியில் இருக்கிறவங்களும் உங்களை போல் மேச ராசிக்காரங்களாக இருந்தாங்கன்னா ஆகஸ்ட் மாத ராசி பலனை இந்த வீடியோ மூலிமா தெரிஞ்சு இதற்கேற்ப நடந்து பலனடையட்டும். இதே போல் புதிய தகவல்களை தெரிந்து கொள்ள நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நெக்ஸ்ட்டு அப்டேட்டாக என்னெல்லாம் வருதோ அதை எல்லாமே உங்களுக்கு உடனுக்குடனே ஷேர் பண்ணுறேன். அதை நோட்டிஃபிகேஷன் தெரிஞ்சுக்கொள்ளலாம். ஸோ சப்ஸ்கிரைப் பண்ணலாம், சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பண்ண ப்ரெஸ் பண்ணுங்கள். வேறொரு வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன். தேங்க்யூ.